ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும்
தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கோடி எட்புதராம் பதுவை அந்தோணியாருக்கு விழா எடுக்க கூடியிருக்கும் இந்நாளிலே முதலாம் நாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றது. கூழாவடி இறை சமூகத்தில் 7ஆம் வட்டார அன்பிய குடும்பங்கள். இன்றைய திருப்பலியானது கூட்டொருங்கிய பாதையில் மலரும் அன்பியம் எனும் கருப்பொருளில் எம்மை சிந்திக்க அழைக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இவ் எண்ணக்கருவானது 2021-22-23 ஆண்டிலே அர்ப்பணிப்போடு செயல்படவும் ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி என்ற 3 அடிப்படை பண்புகளை உள்ளடக்கி பயணிக்க அழைக்கின்றது. கூட்டொருங்கியமானது அன்பியங்களின் ஒன்றிணைப்பையும் அவரது பங்களிப்பையும் கொண்ட திரு அவையாக மாற எல்லோரையும் இணைந்து பணி செய்ய அழைக்கின்றது. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றே என்பது போல நாம் எல்லோரும் பலவிதமானாலும் நம் எண்ணங்கள் சிந்தனைகள் வேறுபட்டாலும் நம்மில் வாழ்வது கிறிஸ்து ஒருவரே. இதுவே ஒன்றிப்பாகும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அனைவரும் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருக்காவிடில் உங்களால் மிகுந்த கனி கொடுக்க முடியாது என்பதையே இன்றைய நற்செய்தி வாசமானது எமக்கு எடுத்தியம்புகின்றது. எனவே நம் எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், கருத்துக்கள் வேறுபட்டவையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் திரு அவைக்குள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கனிதரும் திராட்சை செடியின் கிளைகளாக சேர்ந்து பயணிக்க நம் அனைவரையும் அன்னையாம் திருச்சபை அழைத்து நிற்கின்றது. ஆகவே தூய மனநிலையோடு பாகுபாடுகளை களைந்து பிளவுகள் இன்றி தொடரும் இக்கல்வாரி பலியிலே பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு இருகரம் கூப்பி அன்பாக இந்த மாலை நவநாள் பலிக்கு வரவேற்கின்றேன். இந்த நவநாளை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி தயார்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனத்தினரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு இறை ஆவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலைச் சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலைச் சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடலென ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாயும் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகில் நின்று என்னுள் புது உயிரூட்டுகின்றார். என்னாயும் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகில் நின்று என்னுள் புது உயிரூட்டுகின்றார். அன்புள்ள அவரின் இல்லத்திலே ஆயுள் முழுதும் வாழ்ந்திருப்பேன். அன்புள்ள அவரின் இல்லத்திலே ஆயுள் முழுதும் வாழ்ந்திருப்பேன். என்னாயும் என்னேச ஆண்டவர், இனி எனக்கெந்த குறையும் இல்லை. மனம் களைந்திடும் போதவர் அருகில் நின்று என்னுள் புது உயிரூட்டுகின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றே தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றே கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். கூட்டொருங்கிய பாதையில் அன்பியம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, நமது பாதுகாவலராம் பதுவை பதியர் புனித அந்தோனியாருடைய விழாவுக்கு ஆயத்தமாகிய முதல் நவநாளில் கூடியிருக்கின்றோம். இன்றைய முதலாவது நவநாள் நம்மை எல்லோரையும் கூட்டொருங்கியக்க பாதையில் அன்பியம் என்று சிந்திக்க, தியானிக்க அழைப்பு விடுத்து நிற்கின்றது. இன்று நம் திரு அவையிலே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை அல்லது பொருள் என்றால் இந்த கூட்டொருங்கியக்கம். எங்கே போனாலும் இதான் பேசுகிறாங்க, கூட்டொருங்கியக்கம் கூட்டொருங்கியக்கம்ன்றாங்க. ஆரம்பத்தில் யாருக்கும் புரியவும் இல்லை, என்னென்னு விளங்கல்ல. இப்போ ஓரளவுக்கு வார்த்தையாவது புரியப்பட்டுச்சு. இனி மிச்சத்தை விளங்கி கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி துன்பப்பட்டு கொண்டே இருந்தான். துன்பப்பட்டு கொண்டிருந்த மனிதன் கடவுள்கிட்ட போய் கேட்குறான், கடவுளே அடிக்கடி துன்பமாக தான் இருக்குது, இதுக்கு என்ன வழி? எனக்கு மீட்சி இல்லையா, விமோசனம் இல்லையா, நான் இது வெளியே வரையலாதா, எனக்கு துணையாக வாங்க, நீங்கள் துணையாக வந்தால் நான் இதிலேருந்து விடுபடலாம்ன்ட்டு சொல்கிறேன். இப்போ கடவுள் சொல்ல, சரி ஓகே, நான் உனக்கு துணையாக வர்றேன். எப்படி துணையாக வர்றேன்? நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியைக்கு முன்னால் நான் காலடி எடுத்து வைப்பேன். நீ அந்த காலடி தடங்களில் பதித்து வா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா இருப்பா, உண்ட துன்பம் கஷ்டம் நீ சொல்கிற எல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி அவனும் அதன்படியே நடந்து போகிறான். அந்த காலடியை பார்த்து அந்த காலடியிலேயே நடந்து போகிறான். அவனுக்கு எல்லாம் ஓகேயா போகுது. இப்பொழுது அவன் கடுமையான போராட்டத்துக்குள்ளே இருக்கிறான். காலடியை தேடி பார்க்குறான், காலடியை காணலை. நடக்கிறதுக்கு காலடியை தேடி பார்க்குறான், காலடியை காணலை. என்னடா எனக்கு முன்னால் வரும் என்று சொன்னார், காலடியை காணலையே. அதே முறைப்பாடு இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு, நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுடைய காலடி எனக்கு முன்னால் வரும், அந்த காலடியில் பயணித்து போகலாம் என்று சொல்லி அந்த காலடியை காணலையே என்று சொல்லி இப்போ கடவுள் சொல்கிறார், இப்போ இந்த நிலத்தில் பதிக்கிற காலடி உன்னுடைய காலடி அல்ல, அது என்னுடைய காலடி மட்டும்தான். நீ கடுமையான கஷ்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறாய்,
இப்பொழுது நான் உன்னை தூக்கி சுமக்கின்றேன், என்னுடைய காலடிகள் தான் நிலத்தில் படுகின்றன. ஆகவே நான் உன்னோடு கூடவே ஒன்றாகவே பயணித்து கொண்டிருக்கின்றேன், உன்னை தூக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று கடவுள் சொல்கின்றார். ஆமன் பாந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கத்தோலிக்க திருமறையில் 20ஆம் நூற்றாண்டினுடைய மாபெரும் புரட்சி என்று சொன்னால் அது 2ஆம் வத்திக்கான் சங்கம் தான். அதுக்கு பிறகு தான் வேறு எந்த நிகழ்வும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் தான் மாபெரும் புரட்சி. உலகோடு உறவாடுகின்ற ஒரு திருச்சபையை மையப்படுத்திய ஒரு சங்கம். இந்த உலக மாந்தருடைய கவலைகள், ஏக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் பேசுவதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உரைப்பற்றாளர்கள், சமய பின்னணியை கொண்டவர்களோடு உறவாடுகின்ற, உரையாடுகின்ற, முறைமையை பேணுகின்ற ஒரு பொதுச்சங்கமாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் நம் முன்னாலே புரட்சிகரமாக இருக்கின்றது. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நிறைவு தந்தை இன்று புனிதராக இருக்கின்ற 6ஆம் பவுல் இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய நிறைவின் பிற்பாடு திருச்சபையில் ஏற்படுத்தியது தான் இந்த ஆயர்கள் மாமன்றம் அல்லது ஆயர்கள் பேரவை என்று சொல்லக்கூடிய சினட். ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதாவது திருச்சபையினுடைய ஆயர்கள் ஒன்றாக கூடி வந்து பேசுவோம், ஒன்றாக கூடி வந்து செயல்படுவோம் என்றதற்காக சினட் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். ஆயர்கள் மாமன்றம் அல்லது ஆயர்கள் பேரவை. இந்த சினட் என்கின்ற வார்த்தை 2 வகையாக பொருள் கொடுக்கின்றது, 2 அர்த்தத்தை நமக்கு தருகிறது. முதலாவது, சினட் என்று சொன்னால் ஒன்றாக அல்லது ஒன்றிணைந்து வருவது, கம்மிங் டுகெதர். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வருவது. எப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே ஒன்றாக சேர்ந்து வருகின்றோமோ, வெவ்வேறு வீடுகளில் இருக்கிற நம்ம அயலில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நவநாளுக்கு ஒன்றாக கூடி வருவோமோ, அது முதலாவது அர்த்தம், ஒன்றிணைந்து வருதல், ஒன்றாக கூடி வருவது. இரண்டாவது, இந்த ஒன்றாக கூடி வருகின்றவர்கள் ஒன்றாக பயணிப்பது, ஏர்னிங் டுகெதர். ஒன்றாக கூடி வருகின்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்பது, ஒன்றாகவே பயணிப்பது. அவை இந்த 2 அர்த்தங்களையும் கொண்டது தான் இந்த வார்த்தை சினட், ஆயர் மாமன்றம். ஒன்றிணைந்து வருதல், ஒன்றாக கூடி பயணிப்பது, ஒன்றாக கூடி அவர்களுக்குள்ளே பயணிக்கின்ற பயணமாக அவர் அழைக்கின்றார். அவை நாங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே நம்முடைய வீடுகளில் ஒன்றாக சேர்ந்து வருவோம். குறைஞ்சது ஒரு சாப்பாட்டுக்காவது சேர்ந்து வருவோம். வீட்டில் இருக்கிறார்கள், ஒன்றாக சேர்ந்து வருவோம். அந்த வீடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உண்டா பயணித்தா தான் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். உண்டா பயணிக்கலையா வீட்டுக்குள்ளே நம்ம சந்தோஷம் போயிடும், மகிழ்ச்சியும் கெட்டு போயிடும். அங்கு வேதனையும் கஷ்டமும் துன்பமும் கண்ணீரும் தான் இருக்கும். அவை ஒன்றாக கூடி வந்து ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு முறையைத்தான் திருத்தந்தை 6ஆம் பவுல் திரு அவைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், சினட் என்கின்ற வடிவத்திலே. அவை இந்த சினட்டுடைய வேலை என்ன, இந்த ஆயர்கள் மாமன்றத்தினுடைய பணி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், திருச்சபையினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து கூடி பேசி ஒன்றாக கூடி பேசி கலந்து ஆலோசித்து டிஸ்கஷன், ஒருவருக்குள்ளே நல்லா கூடி பேசி கலந்து ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி அந்த விடயத்தை குறித்து கலந்து ஆலோசித்து அடுத்தவருடைய குரலுக்கு செவி சாய்த்து, எல்லாருடைய குரலுக்கும், நான் மட்டும் பேசுகிறல்ல, இப்போ மொனலாக் நான் மட்டும் தான் பேசிக்கொண்டிருக்கேன், ஆனால் எல்லோருடைய குரலுக்கும் செவி சாய்த்து, அங்கே இருக்கக்கூடிய பிரசன்னப்படுத்துகின்ற அனைவருடைய குரலுக்கும் செவி சாய்த்து, எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து, தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலுடன் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகின்றார், இந்த விடயம் குறித்து, இந்த பொருள் குறித்து தூய ஆவி நமக்கு என்ன சொல்லுகின்றார், அவருடைய குரலுக்கு செவிமடுத்து தீர்க்கமான முடிவுகளை எட்டுவதுதான் இந்த சினற்ற வேலை, இந்த ஆயர் மன்றத்தினுடைய வேலை. அதுதான் முதலாவது ஒன்றாக கூடி வரணும், கூடி வந்து பேசணும், கலந்து ஆலோசிக்கணும், எல்லாருடைய குரலுக்கும் செவி சாய்க்கணும், பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறாரு அவருடைய தூண்டுதலுக்கு செவி மடுக்க வேண்டும், செவி மடுத்து தீர்க்கமான திருச்சபைக்கு பயன் தரக்கூடிய நல்ல முடிவுகளை எட்டிக்கொள்வது தான் இந்த சினட்டினுடைய
ஆயர்கள் மாமன்றத்தினுடைய பிரதான பணியாகும். அவை இந்த ஆயர்கள் மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களிலே அது ஆரம்பிக்கப்பட்ட தொடங்கி 70கள் தொடங்கி இன்று வரையிலும் பல்வேறு ஆயர் மன்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல்வேறு கருத்துக்களுக்காக இறுதியாக நடைபெற்ற ஆயர்கள் மாமன்றம் இளைஞர் யுவதிகளுக்காக நடத்தப்பட்டது. அவருடைய கருத்தை மையப்படுத்தி அதுக்கான அந்த ஆயர் மன்றத்தினுடைய இறுதியிலே ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு ஆவணமும் நம்முடைய கரங்களிலே கிடைத்தது. கிறிஸ்துஸ் வீவெட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து வாழ்கின்றார் என்கின்ற ஒரு ஆவணமும் நம்முடைய கரங்களுக்கு கிட்டியது. அந்த வகையிலே இப்பொழுது நம்ம இன்னும் ஒரு ஆயர் மாமன்றத்திலே கூடி இருக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்காக நீண்ட பயணத்தோடு கூடியிருக்கின்றோம். ஆகவே அந்த ஆயர் மன்றத்திலே தான் நம்முடைய திருத்தந்தை, இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள், அதாவது இந்த ஆயர் மாமன்றத்துக்கு ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு நியூ மீனிங், புதிய அர்த்தத்தை நம்ம எல்லோருக்கும் தருகின்றார். புதிய பொருளை தருகின்றார். என்ன புதிய பொருள் தருகின்றார்? அதாவது வெறுமனே ஆயர்கள் மாத்திரம் கூடி பேச தேவையில்லை, உலகளாவிய திருச்சபையை பேசட்டும், உலாவடி திருச்சபையும் பேசட்டும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த திருச்சபையும் பேசட்டும், அயல் நாடுகளில் இருக்கிற திருச்சபையும் பேசட்டும், எல்லா திருச்சபையும் இது குறித்து பேசட்டும். எல்லோரும் பேசுவோம், இந்த விடயத்தை குறித்து எல்லோரும் பேசுவோம் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்ற திருச்சபையாக யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் உறுப்புகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பேசுவோம். இணைந்து ஒன்றாக பேசி முடிவுகளை எட்டுவோம். ஆவியானுடைய குரலுக்கு செவிசாய்ப்போம். யாரையெல்லாம் தள்ளி வைத்திருக்கின்றோமோ, இவர்களுடைய குரல் எல்லாம் தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ அந்த குரல்களையும் உள்வாங்கிக் கொள்ளுவோம். அவர்களுடைய குரலையும் கேட்போம். பெரிஃபரல், நம்முடைய விளிம்பு நிலை மாந்தருடைய குரல்களையும் நாம் கேட்போம். யாரெல்லாம் வேண்டாம் என்று இந்த பங்கிலிருந்து தள்ளி வச்சிருக்கோமோ அவங்களோட வாய்ஸையும் கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்க இது குறித்து, எல்லாருடைய குரலையும் கேட்போம். அனைவருடைய குரலுக்கும் செவிசாய்ப்போம். எல்லோரோடும் கூடி கலந்து ஆலோசிப்போம் என்று திருத்தந்தை அழகான புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றார். ஆகவே ஆயர் மட்டுமாக கூடாமல் முழு திருச்சபையாக கூடி பேசுவோம். அதனுடைய முதல் கட்டத்தை தான் இந்த நாட்களிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மறைமாவட்ட ரீதியாக பங்குகளுக்கூடாக ஒரு இறுதி கட்டத்தை அடைவோம். நாங்கள் அந்த எடுக்கின்ற தீர்மானங்களுக்கூடாக அவை ஒன்றாக கூடி பேசுவோம். அவை அதற்காக கூட்டப்பட்டது தான் என்று நாம் முன்னையே கேட்டது போல இப்பொழுது நடைபெறுகின்ற தி சினடல் சர்ச் கூட்டொருங்கியக்க திரு அவைக்காக அந்த 3 அழகான செய்திகளோடு அந்த தலைப்பு வருகின்றது. அந்த 3 செய்தியும் என்ன? முதலாவதாக ஒன்றிப்பு, இரண்டாவதாக பங்கேற்பு, இரண்டாவதாக பங்கேற்பு, மூன்றாவதாக பணியேற்பு. 3 பூக்களை, அழகான பூக்களை பூத்திருக்கின்ற ஒரு ஆயர் மாமன்றம். அதாவது நாம் எல்லோரும் ஒன்றிப்போம், ஒன்றிப்பென்கின்ற பூவிலே இணைந்து கொள்வோம். இரண்டாவதாக பங்கேற்கின்ற பூவிலே எல்லோரும் பங்கெடுப்போம். மூன்றாவதாக பணியேற்பு என்கின்ற பூவிலே எல்லோரும் இணைந்து கொள்வோம். இணைந்து திரு அவையாக சிந்திப்போம், திரு அவையாக செயல்படுவோம் என்பதுதான் திருத்தந்தையினுடைய அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு ஆயர் மாமன்றத்தை தான் கூட்டொருங்கியக்கமாக சிந்திக்க இந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அவை இந்த கூட்டொருங்கியத்தை குறித்து சிந்திக்கின்ற பொழுது கூட்டொருங்கியக்க பாதையிலே அன்பியம் என்று சிறப்பான முறையிலே இன்றைய நாளில் சிந்திக்கின்றோம். அவை இந்த 3 கருத்துக்களும் நாங்கள் சொல்லக்கூடிய, அதாவது 3 பூக்களும், ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணியேற்பு, இந்த 3 பூக்களும் சந்திக்கக்கூடிய ஒரே இடம் என்றால் அது நம்முடைய அன்பிய திருச்சபைகள் தான், நம்முடைய அன்பிய குழுமங்கள் தான். இந்த 3ம் சந்திக்கக்கூடிய இடம். பங்கேற்க நாம் எல்லோரும் அருகில் இருப்போர் கூடி வருகின்றோம். அன்பியத்திலே பங்கேற்க கூடி வருகின்றோம். அந்த கூடி வருகின்ற நாங்கள் ஒன்றிக்கின்றோம். ஒரே குடும்பமாக, அன்பிய குடும்பமாக ஒன்றிக்கின்றோம். ஒன்றிக்கின்றவர்கள் பணிகளை முன்னெடுக்கின்றோம். ஆகவே இந்த 3மே ஒரு அன்பிய திரு அவையில் செயல்படுகின்றது, அன்பியத்திலே உருவகப்படுத்தப்படுகின்றது, அன்பியத்திலே காட்சிப்படுத்தப்படுகின்றது. எங்கெல்லாம் அன்பியம் இருக்கின்றதோ அங்கு ஒன்றிப்பு இருக்கும், அங்கு பங்கேற்பு இருக்கும், அங்கு பணியேற்பு இருக்கும். அவை அன்பியம் உள்ள இடத்திலே இந்த 3 கூட்டொருங்கிய திரு அவையினுடைய பண்புகளும் காணப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம்.
ஆகவே அருகில் இருப்பவர்கள் ஒன்றிணைந்து வருகின்ற இடம்தான் அன்பியங்கள். நமக்கு அருகில் இருக்கின்ற குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற இடங்கள் தான் அன்பியங்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அருகில் இருப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது மட்டுமல்ல, நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த சீனட் என்று சொன்னால் ஒன்றாக இணைந்து வருதல். அவை அன்பியமும் அதான், இணைந்து வருதல், ஒன்றாக சேர்ந்து வருவது. அடுத்தது ஒன்றாக பயணித்தல். அருகில் இருப்பவர்கள் ஒன்றாக வருகின்ற பொழுது நாங்கள் ஒன்றாக ஒரே சிந்தனையிலே பயணிக்கின்றோம். அன்பிய திருச்சபையினுடைய மிக முக்கியமான பண்பு தான். ஒரே சிந்தனையிலே ஒரே முடிவுகளை நாம் எல்லோரும் கலந்து ஆலோசித்து எடுத்து ஒன்றாக பயணிக்க முற்படுகின்றோம். ஆகவே இந்த அன்பிய திருச்சபையை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்பிய வாழ்வு தான் நம்மத்தியிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த பயணம் அவ்வளவு இலகுவான பயணம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான வே இல்லை, அவ்வளவு இலகுவான பயணம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம், கடினமானது தான். ஏனென்றால் அதான் இன்றைய முதலாவது வாசகம் நாம் படித்தோம். புனித பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய மடலிலே இந்த உடலின் உறுப்புகளும் அதனுடைய செயற்பாடுகளை குறித்து பேசினோம். அவர் ஏன் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இணைந்தால்தான், ஒன்றாக சேர்ந்தால்தான் உடலினுடைய இயக்கம் சரியாக இருக்கும், உடலினுடைய இயக்கம் வலுவுள்ளதாக இருக்கும், உடலினுடைய இயக்கம் பலன் கொடுப்பதாக இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனித்து இயங்க தொடங்கினால், வெவ்வேறு விதமாக செயல்பட தொடங்கினால் சீரான இயக்கத்தை உடல் இழந்துவிடும். அது ஒன்றாக பயணிக்கின்ற பாதையை அது விலகிவிடும். எல்லா உறுப்புகளும் தங்களுடைய பணியை சரியாக செய்ய முற்படுகின்ற பொழுதுதான் அது சரியாக இருக்கும். இல்லாத விடத்து அங்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படும். அவை பவுலடிகள் இந்த கருத்தை ஏன் சொல்கின்றார் என்றால், அவர் இந்த கொரிந்தி திருச்சபைக்குள்ளே பிளவை கண்டார். ஒருவன் சொல்கிறான் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லி, ஒருவன் சொல்கிறான் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி, ஒருவன் சொல்கிறான் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லி, குரூப், அவங்களுக்குள்ளேயே குரூப்புகள், சில சின்ன சின்ன குட்டி திருச்சபையை உருவாக்கி வச்சிருந்தான். தங்கட என்று சொல்லி பிளவுபட்டு நின்றார்கள். அவை இந்த பிளவு இயேசு கிறிஸ்துவை சிதைக்க செய்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த பிளவிலே மகிழ்ச்சி அடைபவர் அல்ல. அவை திருச்சபை அங்கு சிதைவுறுகின்றது. அவை அத்தகைய பின்னணியில் தான் உடலின் உறுப்புகள் ஒன்றாக இணைய தவறுகின்ற பொழுது, உடலின் உறுப்புகள் ஒன்றாக சேர முற்படாத பொழுது அது ஏற்ற இடமல்ல. எவ்வாறு உடலின் உறுப்புகள் ஒன்றாக இணைந்து பயணிப்பதன் வாயிலாக உடல் சீராக இயங்குவது போல திருச்சபையின் உறுப்புகள் அனைவரும், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பங்கில் இருக்கின்ற நாங்கள் வெவ்வேறு அன்பியங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு அன்பியமும் தாங்க இஷ்டப்பட்டபடி வாழ முடியாது. நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் மற்ற அன்பியத்தோடு சேர்ந்து போக மாட்டோம் என்று சொல்ல முடியாது. அவ்வாறு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் எடுக்கின்ற பொழுது இந்த பங்கினுடைய சீரான இயக்கம் தடைப்பட்டுவிடும். எவ்வாறு உடலினுடைய உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு உறுப்புகள் ஒத்துழைக்காத பொழுது தடைப்படுமோ, அதே போல ஒவ்வொரு அன்பியமும் அன்பிய குழுக்களும் தங்களுக்கு இஷ்டப்படி வாழ முற்படுகின்ற பொழுது, தாங்கள் விரும்பியபடி செயல்பட முற்படுகின்ற பொழுது அதனுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு சிதைவடைகின்றது, குழப்பமடைகின்றது. எனவே எங்களுடைய இந்த கூட்டொருங்கியக்க பயணமானது இலகுவான பயணம் அல்ல. ஒன்றிணைந்து பயணிப்பது, ஒன்றாக கூடி வருவது அவ்வளவு இலகுவானதல்ல. கேட்பதற்கு நல்லா இருக்கு வார்த்தை, ஆனால் இதை செயல்படுத்துகின்ற பொழுது சிக்கல்கள் ஏற்படும். தவறுகின்ற பொழுது எங்களுடைய பயணம் வெவ்வேறு திசைகளிலே அலைக்கழிக்கப்படும், வெவ்வேறு திசைகளிலே இழுத்து செல்லப்படும், வெவ்வேறு பாதையிலே கொண்டு செல்லப்படும். எனவே நாங்கள் எல்லோரும் உண்மையாகவே இயேசு என்கின்ற செடியோடு இணைந்திருப்போம். இணைந்திருந்தால்தான் நாங்கள் முன்னோக்கி பயணிக்க முடியும், அன்பிய பயணத்தை வாழ முடியும். எனவே இன்றைய நாளில் இயேசு ஆண்டவர் நம்மிடம் கேட்பது இதுதான். நம்முடைய கூட்டொருங்கிய பாதையில் அன்பிய பயணம் தேவை என்று சொன்னால் இயேசு என்கின்றவர்களில் நாம் இணைந்திருந்தால் அன்றி நாம் பயன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சொல்வது போல, எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று.
அவை நம்ம ஒன்றித்து வாழ்ந்தால்தான் நாங்கள் பயன் தர முடியும். அவை எங்களுடைய அன்பிய பயணம் பயனுள்ள பயணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்பவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால்தான் இன்றைய நற்செய்தி சொல்வது போல நாங்கள் இயேசு என்பவரோடு இணைந்திருந்தால்தான் மிகுந்த கனி தர முடியும். மிகுந்த கனி தந்து அவருடைய சீடர்கள் என்று நம்மை சாட்சியப்படுத்த முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கூட்டொருங்கி இயக்க பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். அந்த பயணத்திலே எங்களுடைய அன்பிய வாழ்வும் இணைந்திருக்கின்றது. அந்த அன்பிய வாழ்விலே ஒன்றாக இணைந்திருப்போம். நமக்குள் வரக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கிவிட்டு, எத்தகைய தடைகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு முன்னோக்கி இந்த பயணத்தை மேற்கொள்ள தொடரும் பலியில் மன்றாடுவோம், இறை வேண்டல் புரிவோம், செபிப்போம். ஆமேன். இறை பலியில் ஒன்றாக கூடியிருக்கின்ற நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களை எழுப்பி செபிப்போம். நல்ல ஆயன் நானே என்று கூறிய இறைவா, திருச்சபையின் நல் வழிகாட்டிகளான பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைப்பணியாளர்கள் அனைவரும் தம் பணி வாழ்வின் மேன்மையை உணர்ந்தவர்களாக தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியினை சிறப்பாக முன்னெடுத்து செல்லவும், நல்லாயனாக இருந்து செயல்படவும் தேவையான உடல் உள ஆன்மீக நலங்களை பொழிந்தருளுமாறு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பெறு பெற்றோர் என்று கூறிய இறைவா, இந்நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமைகள் மாறவும், நாட்டு தலைவர்கள் யாவரும் மக்களின் நலங்களில் அக்கறையுடையவர்களாக சுயநலம் களைந்து பொது நன்மைக்காக உழைக்கவும், பஞ்சம், பசி, பட்டினி, கொள்ளை நோய்களில் இருந்து மக்களை விடுவித்து காக்கவும், வன்முறைகள் நீங்கவும், மீண்டும் சுபிட்சமான வாழ்வு கிடைக்கவும் வரமருளுமாறு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அருத்தந்தையும் பங்கு தந்தையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் வாழ்வில் வரும் சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொடுக்கவும், உடலுட சுகத்தோடு வாழவும், பங்கு மக்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கவும், விசுவாசத்தை மக்களூடாக பரப்பவும், நம்பிக்கையின் சாட்சிகளாய் வாழவும் வரம் அருளுமாறு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை வாரை வழங்கும் வல்லலேயும் இறைவா, கூலாவடி இறை சமூகத்தையும் பாதம் கொண்டு வருகின்றோம். வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளால் அல்லல் படும் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி தேவையான அருள் வளங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவும், எப்போதும் ஒன்றிணைந்து பங்கின் வளர்ச்சியிலும் அடுத்தவர்களின் தேவைகளையும் அக்கறை காட்டியும் பங்கு சமூகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை நிறைவாக பொழியுமாறு புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் 7ஆம் வட்டார அன்பிய குடும்பங்களையும், இன்றைய நாள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து, தொழில், கல்வி, ஆன்மீகம் என்பவற்றில் முன்மாதிரிகளாக சிறந்து விளங்கவும் வேண்டுகின்ற கருத்துக்கள் யாவும் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இன்னவ நாள் பலியில் நாங்கள் கொண்டு வருகின்ற ஏனையவருடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் யார் யாருக்காக இந்த பலியில் மன்றாடுகின்றோமோ அவர்களுக்காகவும் செபிப்போம்.
எங்களை ஆண்டு வழி நடத்தி பாதுகாத்து வரும் இறைவா, இந்த மாலை நவநாள் பலியில் உமது பிள்ளைகள் நாங்கள் தருகின்ற விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். நீரே கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதன் வாயிலாக நாங்கள் இருந்து கேட்கும் ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் நிறைவாய் தந்து உமது அருள் துணையினால் வழி நடத்தி அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த மாலை நவநாள் பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கமும் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையினை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, தூய் அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடும் முகமாக முதலாவது நவநாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற 7ஆம் வட்டார அன்பிய குடும்பங்களை நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தூய் அந்தோனியார் வழியாக இக்குடும்பங்களுக்கு பொழிந்த எல்லா நன்மை தினங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இக்குடும்பங்களை தொடர்ந்தும் பொறுப்பெடுப்பீராக, வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்புவீராக, பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாடுகள் வெற்றியடைய செய்வீராக. நோயோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நற்சுக ஆசீர்வாதமும், பிரச்சனை நிமித்தம் சிக்கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்பவர்களுக்கு ஆறுதலும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கை முறை கிடைக்கப்படுவதாக. மேலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுத்து அருளுரையோடாக எம்மை ஆழப்படுத்தி செபத்தில் ஒன்றைக்கு செய்கின்ற அருட்தந்தை நவாஜிக்காக செபிக்கின்றோம். நீர் கொடுத்த குருத்துவம் என்கின்ற அருட்சாதன வாழ்வு, அதனூடாக நீ முன்வைத்த பணி கொள்கைகள் யாவற்றுக்காகவுமே போற்றுகின்றோம். அவர் எடுக்கின்ற பணிகளெல்லாம் வெற்றியடைய உம்முடைய ஆசிரை அதிகமாக பொழிந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நிலைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியிலே கிறிஸ்துவுக்குள் இருந்து போன ஹென்றி அவுட்ஸ்கோன், கிளடிஸ் அவுட்ஸ்கோன் என்பவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும் சபிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையில் கூடி வந்து இறைவேண்டல் எழுப்பும் திரு அவையின் இறைவேண்டலுக்கு கனிவாய் செவி சாய்த்து அதற்கு வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கி ஒன்றிப்பின் பாதையில் பயணிக்க அழைப்பவர். இவரின் பயணத்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்திருத்தி வாழ்ப்பதாக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடோராய் வாழ்வோமாக. பதிவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் உம் மக்களுக்கு தந்தீரே. அவரது உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் வழிமுறைகளை கடைபிடிக்கவும் நாங்கள் சந்திக்கும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்துள்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.